ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அழகான ஒரு நாளில் தொடங்குனது இந்த படம். அதே மாதிரி தான் எனக்கும் ஆறுமுகத்துக்கான நட்பும் அப்படி தான் தொடங்குச்சு. ஒரு ஒரு தெளிவான நீரோட மாதிரி இருப்பாப்புல ஆறுமுகம். வந்து எப்பயுமே வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல, கலங்கி போனதில்லை. எவ்வளோ நாளும் சரி அந்த ஆள் முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன் வராது, அது ஏன்னே தெரில. அந்த மாதிரி மூஞ்சி செஞ்சு விட்டாங்களான்னு தெரில வெளியே. பட் ஆனால் அவ்வளோ தெளிவான முகம். நான் வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் வரணும்னு ஒரு படத்துக்கு ஆடிஷன் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். நாங்கள் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். அப்புறம் ஒரு மனுஷனை வந்து யார் இவன் என்ன எப்படிலாம் பார்த்து ஒரு மனுஷனை தராதரம் பார்த்து பழகிற ஆள் யாரும் இல்லை. நான் அன்றைக்கி நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வாய்ப்பு கேட்டு போகும்போது என்கிட்ட எப்படி பேசி எப்படி பழகணுமோ எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கணும். அப்போ அன்றைக்கி இதே மாதிரி தான் நடந்திருக்காருன்னு அர்த்தம். 2 பேருக்குள்ள அவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அன்றைக்கி என்னை நம்பினார். நான் ஆடிஷன் பண்ணும்போது இந்த ரோல் இந்த பையன் பண்ணட்டுன்னு டேரக்டர்கிட்ட சொன்னார். மற்றவங்க வேறு ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் ஆடிஷன் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லி என்னை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் என் மேலே அந்த நம்பிக்கை அவர் ஒருத்தர் விட போகல. எனக்கு கூட சந்தேகம் இருந்துருக்கலாம் அவர் மேலே, ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு எப்படி பண்ணுவார். பட் அவருக்கு என் மேலே சந்தேகம் இருந்தது இல்லை. ஸோ இந்த படத்தில் நான் ஆறுமுகத்தோடு ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எப்பயுமே ஒரு படம் ஒர்க் பண்ணி முடிச்சுன்னா அந்த டேரக்டரோட ஐடியாலஜியை கொஞ்சம் 3D எடுத்துகிட்டு போய் இன்னொரு படத்தில் பயன்படுத்துவேன். இதனோட பழக்கம் வந்து நான் இந்த படத்துலையும் ஆறுமுகத்தோட ஐடியாலஜி நிறையா எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதனோட அடுத்த படங்களை பயன்பட நினைக்கிறேன். பட் ஆர்வம் கொடுத்த கம்ஃபர்ட்டை வேறு எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல. மற்றபடி நாங்கள் எல்லோரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நிறையா பேசிக்கிட்டோம். இதில் நான் முக்கியமாக கௌதம் என் கூட நடித்த இன்னொரு ஹீரோ அப்படிங்கிறக்காக சொல்லவே இல்லை. இப்போ கௌதம் சொன்னாப்புல டேனி வந்து நண்பன் 2 படம்னு. படத்தில் கௌதம் என்ன பண்ணுறாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக டேனியும் கலாய்க்கிறான். ஒரு ஹீரோவாக இருந்துட்டு எங்கே தன்னோட இடம் போயிடுமோ அப்படின்ற எந்த பயமும் இல்லாமல் தன் மேலே நம்பிக்கை வச்சு வேலை செய்கிற ஒரு நடிகை. அது கண்டிப்பாக கௌதம் இன்னும் மேலே வருவான்னு நம்புகிறேன். இன்னொருத்தரோட ஸ்பேஸ் எடுக்கணும், அதை நமக்கு பயந்து இல்லை அவங்களுக்கு மட்டும் வைக்கிறாங்களே இல்லை அவன் நிறைய டைலாக் பேசுகிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான எந்த விதமான செகண்ட் தாட்டுமே இல்லாத ஒரு ஆக்டர் வந்து. அதே மாதிரி நான் வரும்போதும் நான் வந்து எங்கே இந்த மாதிரி நடந்துமோன்னு ஒரு பயம் இருந்தது. என்னோடது வந்து முன்னாடி பெருசாக போடுவேன். ஸோ அதனால் கௌதமை கேட்டுக்கோங்க, எனக்கு நல்லா தெரியும் வரும்போது என்னோடய போஸ்ட் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க, அதை ஏற்றுக்கிற அதை ஏற்றுப்பா வர கௌதமுக்கு அது ஓகேவான்னு கேட்டுக்கோங்க அப்படி தான் கேட்டேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே ஓகே சொல்லிட்டாப்புல. ஸோ இட்ஸ் வெரி மெச்சூர்ட். இன்னும் கௌதமோட இந்த மெச்சூரிட்டிக்கும் அவரோட சினிமா ஆர்வத்துக்கும் இன்னும் பெரிய இடத்துக்கு வரும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி காயத்ரி ஆல்வேஸ் ஸ்பெஷல். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பார்த்துருந்து இப்போ வரைக்குமே நான் ரொம்ப நல்லா வரணும் மனசார ஏங்குற ஒரு ஆக்டர் வந்து காயத்ரி. ஏன்னா நான் அவங்களோட திறமையை பார்த்துருக்கேன். அந்த படத்தில் நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, அப்பயுமே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ அறிவாளியான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. அதனால தான் அது மேலே வரது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்குது அந்த பொண்ணு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் காயத்ரிக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கணும், அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என் தம்பி ரமேஷ் நடுவில் அவனுக்கு அண்ணன் வருது, அதை கட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்ணிருந்தான், கவனிச்சு தான் இருந்தேன். ரமேஷ் அண்ட் ராஜ் அவங்களோட காம்பினேஷன் ரொம்ப புதுசாக இருக்கும். அண்ட் டேனி சினிமாலும் சரி வெளியும் சரி அவனுக்கு வாய் தான் பிரச்சனை, வாய் தான் அவனை வாழையும் வைக்குது. ஒன்று வாய் விட்டுருவான் இல்லை வாயில் பொழிச்சிருவான் அவனுக்கு. அண்ட் முத்தமிழ் கார்த்திக் நேதா வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பாடல் எழுதுறது. ஹே கிரேசி பண்ணி பாட்டு எழுதியிருப்பாப்புல. அது சாக்பீஸ் பொடியில் விண்மீன் கண்ணில் கரெக்டானது. அது அற்புதமான வரிகள். அது வந்து காதல் கொண்டனுடைய அற்புதமான கனவு. அது அந்த பாடல் வரிகளுக்காக நான் பாலாஜியோட சண்டை போட்டினேன். தயவு செஞ்சு எனக்கும் காயத்ரிக்கு அந்த பாட்டை எடுத்து கெஞ்சிருக்கேன். இந்த படத்துலையும் வந்து ஏ எலும்பு எண்ணி அவர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்ல திறமையான ஒரு கவிஞர் கார்த்திக் நேதா. திரும்பி அது ரொம்ப பெரிய சந்தோஷம். திரும்பி ஸ்ட்ராங்காக வருவாப்பில், அவ்வளோ நல்லா சூப்பராக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த முத்தமிழோட வரிகளை மென்ஷன் பண்ணார். அந்த 2 வரிகளுமே ரொம்ப அழகாக இருந்தது. நானும் கவனிக்கலை, ஆனால் பட் நீங்களாம் கவனித்து எழுதணும், அதை மென்ஷன் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். தமிழ் வளரட்டும். நன்றி. ஆனால் முக்கியமாக ஜஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சேன். ரொம்ப க்யூட் அவன். ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ரொம்ப சென்சிபிள் அவன். நிறைய கம்மியாக பேசுவான், ரொம்ப சென்சிட்டிவ் அவன். ஆக்சுவலாக டப்புன்னு பூ மாதிரி ஏதாவது பண்ணால் கூட வாடிடுவான் ஆக்சுவலாக வந்தால். பட் ரொம்ப நல்ல மனுஷன் அவன், ஸ்வீட் ஃபெல்லோ. இன்னும் அவனோட குணம் இசையாக மாறும்போது இன்னும் பெரிய இடத்துக்கு வருவான்னு நினைக்கிறேன். அவனோட ஒரிஜினல் குணம் ஒன்று இருக்குது. அந்த குணமும் அவனோட உணர்வும்
இசையாக மாறிச்சுன்னா அவன் இன்னும் பெரிய இடத்துக்கு போவான். இப்போயும் பெரிய இடத்துல தான் வரும் இருக்கான்னு நான் நம்புகிறேன். பட் இன்னும் பெரிய இடத்துக்கு போவோம். அவ்வளோ பெரிய சென்சிபிளான ஆள். ஆனால் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி. நண்பர் முத்துக்குமார் நானும் அவனும் கூத்துப்பட்டிலேருந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக தெரியும். தேங்க்ஸ் முத்து, ஐ லவ் யூ மச்சி. அப்புறம் சரவணன் என்கேபிக்கில் பார்த்தேன், கொஞ்சம் கோவப்படுவான். பட் ஆனால் இப்போ அவனுக்கு அதெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப நல்ல ஒர்க்கர். இந்த படத்தில் எங்கள் எல்லாரையும் விட அவன் நல்லா கவனிக்கப்படணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் அவ்வளோ வேலை பார்த்துருக்கான். மற்றபடி உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த அழகான ஒரு நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசின சந்தோஷம். நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட 7 Seas என்டர்டெயின்மெண்ட்ஸ் கணேஷன் ரமேஷ் கிட்ட தான் தேங்க்யூ சொல்லணும். ரெண்டாவது வந்து ஆறுமுக சார், அவர் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாரு. ஹரிஷ் கேரக்டர், அது வந்து ஹீஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கா கிட்டத்தட்ட என்னோட பர்சனாலிட்டி தான் ஹரிஷ்குள்ளேயும் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் ஐவ் டன் ஹிம் ஜஸ்டிஸ். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் தெரியுது, அப்போ ஹாப்பி. ரெண்டாவது வந்து ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு வந்து விஜய் சேதுபதி சாருக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஆனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலைன்னா இந்த படம் எனக்கு வந்திருக்குமா வந்திருக்காதான்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது வந்து கண்டிப்பாக உங்களால் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஆறுமுகம் வந்து என்கிட்ட சொல்லும் போது, விஜய் சேதுபதி இந்த படத்தில் உங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அது உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஒரு பெரிய இடத்துலேருந்து வரும்போதும் அவ்வளோ ஹம்பிளாக என்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து ஒரு வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங், வெரி ஹம்பிள், வெரி ஸ்வீட், அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் இவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு பிரில்லியன்ட் ஆக்டராக எனக்கு தெரியும். அவர் படம்லாம் பார்க்கும்போது அவர் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு இந்த படம் பூரா. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மெயினாக வந்து அவர் ஒரு 24/7 ஒர்க்குள்ளே தான் இருப்பார். அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மைண்டு வந்து எப்போதுமே நம்ம ஸ்பாட்டில் நம்ம சீன்ஸை பற்றி தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் நான் வேறு யாருக்கிட்டையும் பார்த்ததே இல்லை. அண்ட் இதுக்கு மேலே நான் பார்க்க போகிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ விஜய் சேதுபதினா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்ககிட்டே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ ஃபீல் கிளாட் தட் யூ டேக்கன் மீ அண்டர் யோர் விங். நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு பி மோர் லைக் யூ. அது ஒரு டெஃபினட் திங். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் ஆல் மை கோ-ஸ்டார்ஸ். எல்லாருமே என் கூட நல்லா பழகுனாங்க, நல்லா ஃபேமிலியாக தான் பழகணும் எல்லாருமே தலக்கோணத்தில். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து டேனி ப்ரோ என் படத்தில் வந்து எனக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டர் டேனியோட கேரக்டர் தான். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் என் ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணுற கேரக்டர் டேனி தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டேனி வந்து எப்போதுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. எனக்கு காமெடியில் ஏதாவது புரியலன்னா டேனி தான் வந்து சொல்லுவேன், பிரதர் உனக்கு புரியல அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே என்னை வச்சு ஏதாவது மொக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்பேன். ஸோ தேங்க்யூ டேனி ஃபார் ஆல்வேஸ் ஹேவிங் மை பேக். அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் லைக் ரமேஷ் அண்ட் ராஜ் அண்ட் முத்துக்குமாரனை பற்றி சொல்லணும். சாரி, இந்த ஒரு விஷயம் நான் சொல்லி தான் ஆகணும். வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் சிரிச்சாருன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 minutes, ஒரு 20 minutes சிரிக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் வந்து என்னை வந்து ஒரு 7 hours சிரிக்க வச்சிருக்காரு. ஒரு சின்ன விஷயம் அது வந்து அது நமக்குள்ளே தான் ஒரு விஷயம். பட் அவர் வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ வாட்ச் அவுட், ஹி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் தட் வே. ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணார், நீங்களாம் 7 hours சிரிக்க போறீங்க கேரண்டீட். தேங்க்யூ ஸோ மச். நான் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதே இல்லை எனக்கு. தேங்க்யூ. சரவணன் ஸ்ரீ ப்ரோ, யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நான் ஃபர்ஸ்ட் ஷாட் நடிக்கும் போதே நான் மறந்துட்டேன். அந்த கலர், அந்த பியூட்டிஃபுல் லைட்டிங் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அண்ட் சரவணன் வந்து அவர் வந்து பயங்கரமாக ரிஸ்க்கும் எடுப்பார். நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தேன், எங்கடா கேமராவே காணோம் அப்படின்ட்டு தேடி பார்க்கும்போது மேலே ஒரு 13th floor 12th floor அங்கேருந்து ஜிம்மி ஜிப்லன்ட்டு இப்படி தொங்கிட்டு கேமரா எடுத்துகிட்டு இருந்தார். என்ன ப்ரோ உங்களுக்கு பயம் இல்லையா ஹைட்? எனக்கு ஹைட்டுனா பயங்கர பயம் ப்ரோ, ஆனால் படம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச், யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அண்ட் அதுதான் ஒரு படத்தோட ஒரு லுக் அண்ட் ஃபீல் தான் மெயினாக ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து சரவணன் ப்ரோ வந்து கலக்கியிருக்காரு. அவர் வந்து ரூரலும் ஏர்பனும் ரெண்டும் கலந்துருக்காரு. இந்த ட்ரைபல் விஷயமும் நல்லா கலர், அந்த நைட் டைம்லாம் நல்லா காட்டியிருக்காரு. அதே டைம்லேயும் நம்ம காலேஜ் செட்டப்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஜஸ்டின் ப்ரோ, யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் வித் மியூசிக்.
மியூசிக் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மியூசிக்கில், பிகாஸ் ஐ யூஸ் டு ப்ளே கிட்டார், ஐ யூஸ் டு சிங், யூஸ் டு. அவர் வந்து இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் யூசேஜும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கிட்டாரும் கலந்துருப்பாரு. அந்த காம்பினேஷன்ஸ்லாம் சில பேருக்கு புரியவே புரியாது, எனக்கும் புரியவே இல்லை, ஆனால் கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் மியூசிக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் absolutely in love with the songs. And coming to my two wonderful heroines in the movie, Gayatri, we haven't had too many scenes. ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ரெண்டு சீன்ஸ், அதிகமாக சீன்ஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம நடித்த சீன் வந்து I thought it was a wonderful laugh riot. So thank you for that experience. And Niharika, you are a wonderful co-star. Welcome to Tamil industry. And yes, always keep smiling. I really like your smile. And she is very dedicated, very hardworking, and definitely she's going to go places here. And யாராவது மிஸ் பண்ணியிருக்கேனா? Yeah. Director sir, yes, most importantly director sir. அவர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் தான். ஃபர்ஸ்ட் படம்னாலும் ஃபுல் கமாண்ட் வச்சுருந்தாரு. அவருக்கு என்ன வேணும்னு கரெக்டாக தெரிஞ்சுது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போது விஜய் சேதுபதி எனக்கு வந்து அவர் வந்து ஒரு சீன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கொடுத்தா, அந்த வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, அந்த இடம் கொடுத்தாரு. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு சில விஷயம் புரியலன்னா அவருக்கு புரிஞ்சிடும் எனக்கு புரியாதுன்னு. ஸோ வந்து சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவரோட ஸ்ட்ரென்த்து நல்லா புரிஞ்சிருக்காரு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து க்ளீனாக நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து ஆறுமுககுமார். டெஃபினெட்லி ஆறுமுககுமார், we will do another film together, and please keep me in mind. Thank you so much everyone. இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய பிளானே கிடையாது. ஆறுமுகம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனதுனால அவங்க கதை யோசிச்சதுலேருந்து என்கிட்ட கதை சொன்னாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் தென் சடன்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க, கோதாவரின்னு ஒரு கேரக்டர் இருக்க படத்தில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ அண்ட் விஜய் சேதுபதி இருக்காங்க. ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் தான். அந்த கேரக்டர் என்ன படத்தில் என்ன பண்ணுது எதுவுமே நான் கேட்கல. ஹி ஆஸ்க் மீ, ஐ செட் எஸ். அண்ட் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் கேட்காம இருந்தது. ஏன்னா வந்து இட்ஸ் ஆரூஸ் ஃபர்ஸ்ட் மூவி. பட் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்க்கும்போது அப்படி தோணவே இல்லை. ஹி வாஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். இதில் ப்ரொடியூஸ் வேறு பண்ணுறாங்க. பட் என்னதான் டென்ஷன் இருந்தாலும் எதுவுமே காட்டிக்காமல் வெரி சில்ட் அவுட்டாக இருந்தாங்க ஆக்சுவலி ஒரு டைரக்டராக. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹீ கெட்ஸ் ஹிஸ் கான்ஃபிடென்ஸ் ஃப்ரம் த பிலீஃப் ஹீ ஹேஸ் இன் மூவி. அந்த படத்தில் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் நல்லாவும் வரும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹோப் இட் ஆல் கம்ஸ் டு, ஐ ஹோப் த மூவி டஸ் வெல். இந்த படத்துக்கு நான் ஷூட்டுக்கு வரும்போது எனக்கு நிறைய பேர் தெரியும். சரவணன் தெரியும், கோவிந்த் தெரியும், ஆரு தெரியும், விஜய் தெரியும், ஐ நியூ ரமேஷ், ஐ நியூ ராஜ். ஸோ எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு செட்டுக்கு வந்த ஃபீலிங்கே இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் காட்டில் சிக்னல் இல்லாததுனால நாங்கள் எல்லோரும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பேச வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு சம்மர் கேம்ப் மாதிரி இருந்தது. எல்லாரோட அங்கே ஒரு தலக்கோணாவில் போய் ஷூட் பண்ணுறது, வித்தியாசமான ஒரு இடம், வித்தியாசமான ஒரு கெட்டப் எல்லாமே. ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். கிளம்பும்போது இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே ஷூட் அப்படின்னு இருந்தது. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் கௌதம் அண்ட் நிஹாரிகா அண்ட் டேனி. டேனி வந்து இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி யூ காட் அ லாட் ஆஃப் சான்ஸ் டு ஒர்க் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். ஒரே சீனில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருந்தது. ஸோ அதில் வந்து காமெடி ஆனதுனால வேறு டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தர் சீன் உள்வாங்குறாரு, அதில் எவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ணலான்னு அதெல்லாம் நான் அங்கே பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து ஐ திங்க் டேனி, ராஜ் அண்ட் ரமேஷ் வந்து கில்லாடி. அவங்களுக்கு அங்கே ஸ்கோப்பும் இருந்தது, அதை நல்லா பயனும் படுத்திக்கிட்டாங்க அவங்க. அண்ட் நிஹாரிகா, மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் யூ. இட்ஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அவங்களும் நானும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன், நான் அவங்கள திட்டுற மாதிரி ஒரு சீன். அண்ட் ஷி ஸோ ஸ்வீட். பார்க்கறதுக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்க பிஹேவியரும் அப்படி இருக்கும். அவங்கள பார்த்து எனக்கு கோவப்பட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌதம், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லோரும் சொல்கிற மாதிரி படத்தில் இந்த மாதிரி கேரக்டர் அதே மாதிரி கேரக்டர் தான் ரியல் லைஃப்லேயும். பேசிக்லி ஷூட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ ஹேட் ஃபன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம்.
எனக்கு நிறைய வார்த்தை சொல்லலாம், ஆனால் தமிழ் கரெக்டாக தெரியாது. ஸோ நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், இஃப் இட்ஸ் ஓகே. Firstly, this is my first movie in Tamil. Now, you know how excited I was for my first film in Telugu. I'm equally, actually more excited because I get to act with really great actors like Vijay Garu and Gautam and like everyone. So my first day of shoot, I was very tensed because first now Tamil theriyadu, yarum actors theriyadu, set la yarum theriyadu. Ana they didn't treat me like I came from another industry. They treated me like their own Tamil ponnu. So thank you so much everyone. And Arumugam sir, thank you so much for choosing me to play Soumya. However successful your Tamil career is, mine should also be equally successful. And thank you so much Vijay Garu, Gayatri, Ramesh, Gautam, Danny bro, Raj, everyone for being so supportive in the location even when I didn't know the dialogues properly, and more than 3-4 takes if I took. Thank you. And Saravanan sir, thank you so much for showing me so beautifully. Thank you everyone. Thanks. I'm sorry if I forgot anyone. Thanks. 2013 இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தில் வந்து ஃப்ரெண்டு லவ் மேட்டர் டயலாக்ல எனக்கு நிறைய பேர் பாராட்டினதை விட விஜய் சேதுபதி என்ன எப்படி என்ன கேரக்டர் இப்படிதான் கேட்பாங்க. யார் ஃபோன் பண்ணா மச்சான் சேது அண்ணன் எப்படி மச்சான் நல்ல கேரக்டரா, உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக பழகுறோம், எவனுமே என்னை பாராட்டவே இல்லை. முக்கியமாக நிறைய பேர் கேட்குறவன் ஃபோன் பண்ணிலாம் கேட்பான், ஊர் வந்து என்ன கண்ணு படம் முடிச்சிட்டேன். அப்புறம் விஜய் சேது தம்பி எப்படி நல்ல தம்பியா, அப்படி இப்போ சினிமாவில் தான் அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேதனால தான் கேட்டுன்னு இருப்பாங்க. அப்போவே பிடிச்சிக்கினேன், கண்டிப்பாக அந்த மனுஷன் கூட அடுத்து ஏதாவது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 வருடத்தில் ட்ரை பண்ணேன். எல்லா கதவும் அடைக்கப்பட்டுச்சு. அப்போது திறந்த கதை தான் நம்ம ஆர்மகண்ணை கொடுத்த கதை. இந்த படம் வந்து 2015 வந்து எழுதும்போதே எனக்கு சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டே உனக்கு ஒரு சூப்பர் ரோல் இருக்கிறானே, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம் அண்ணன் இயக்குனர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அண்ணன் மாதிரி. நான் டவுனாக அந்த டைமில் மென்டல் சப்போர்ட்டும் சரி நிறைய விஷயத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நிஹாரிகா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே ஆச்சரியமாக வாய்ப்பு கொடுக்குறாங்க பாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பேசுகிற பாதி தமிழ் உங்களுக்கு புரியாது, முக்கியமாக நான் பேசுகிற தமிழ் பாதி புரியாது அவங்களுக்கு, ஆனால் இந்த மாதிரி சிரிப்பாங்க. இந்த ஒன்று போது நம்ம இவங்ககிட்ட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்கறதுக்கு. அடுத்தபடியாக கௌதம் கார்த்திக் பிரதர் இந்த படத்தில் எனக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் எல்லா இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2வது முறையாக சேது அண்ணன் கூட சேர்ந்து பண்ணுறேன். அப்போ 2வது முறையாக கௌதம் பிரதர்கிட்ட பண்ணுறேன். அவர் நிறைய மேடைகளில் வந்து எனக்கு சினிமாவில் கிடைச்ச ஒரு நல்ல நண்பர் டேனியல் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரதர். தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஸோ இந்த படத்தில் அந்த மரியாதை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த படத்தில் தான் தெரியும் அடுத்த ரிசல்ட். அப்புறம் படத்தோட மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே, முக்கியமாக அந்த சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்களா கேமராமேன், அவர் இது ஒரிஜினல் மேட்டரே அவர் கிடையாது. பொதுவாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது கேமராமேன் லைட்டை திரும்புவாங்க, தெர்மாக்கோலை திரும்புவாங்க, பிளாக் கிளாத்தில் திரும்புவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லாக பிபி மாத்திரை எடுத்துன்னு வருவார். அவ்வளோ டென்ஷன் பார்ட்டி, எதுக்கு கோவப்படுறாரு எதுக்குன்னு தெரியாதுனாங்களா. நார்மலாக டேரக்டர் வந்து இது டேனி போயிடலாம் நான் ஆக்ஷன் நம்போது அவர் ஒரு ஆக்ஷன் தான் நடிகங்க அப்படின்னு அப்படியே ஆடி போயிடும், அப்படியே நிற்பான் பேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கமாண்டிங் பவர் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த படத்தில் அதிகமான காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது கேட்டிங்கன்னா சரவணன் பிரதர் தான். ஒவ்வொரு ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் பிரதர் இந்த மேட்டர் நல்லா இருந்தது, இது சூப்பராக இருந்தது சொல்லிட்டு டேரக்டருக்கு அடுத்தபடியாக எனக்கு இது நிறைய காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் பிரதர். அப்புறம் எடிட்டர் அண்ணங்கிட்ட வந்து யார்கிட்ட வேணால் படத்தில் நம்ம முறைச்சிக்கலாம், ஆனால் அந்த எடிட்டர் கிட்ட மட்டும் வேலை காட்டியே கூடாது. ஏன்னா அவர் வந்து திடீர்னு ஒரு மேட்டர் போனாங்க, இந்த சீனுக்கு இவன் தேவைப்பட மாட்டான், எதுக்கு இந்த க்ளோஸ் வேஸ்ட்டாக வச்சு 4 ஃப்ரேம் அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம கேலி அங்கேயே வந்து அடிச்சிருப்போம், அந்த மேட்டர்லாம் வெளியே வராது. ஸோ இந்த வகையில் வந்து கோவிந்தனை வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். ஸ்பாட்லேயே வந்து எடிட் பண்ணும்போதெல்லாம் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. முக்கியமாக அந்த படத்தில் வந்து ட்ரெண்டிங்காக ஆகக்கூடிய ஒரு டைலாக்காக என்ன சொன்னாங்கன்னா, ஒயின் ஷாப்பில் நடக்கிற ஒரு மேட்ரு ஒன்று, அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். ஒயின் ஷாப் அதான் டேனி நட்சி எப்படி ஒயின் ஷாப் சீன்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஆம்பளை திருட வரானுங்க அலர்ட்டாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைலாக் வந்து ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த டீமுக்கும். ஆறுமுகம் படத்தோட இயக்குனர் ஆறுமுகம் அண்ணா வந்து டெபியூ டைரக்டர், நல்ல நண்பரும் கூட எனக்கு. ஸோ அவர்கிட்ட அதிக நாள் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்குன்னு வந்துட்டா டெடிகேஷனாக இருந்தணும். எந்த அளவுக்கு என்ன வெளியே பண்ணிக்கிறோமோ அந்த விஷயம்லாம் இல்லாமல் ஒர்க்குன்னு வரும்போது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து இவர் படத்து மூலிமா இவரோட டைரக்ஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், இந்த படத்தோட டீமுக்கு நான் ரொம்ப புதுசானவன். ஏன்னா இவங்க முன்னாடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற ஒரு டீம் மூலமாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த டீமோட நான் மிங்கிளாவனா, விஜய் சேதுபதி இருக்கார், அவரை தவிர்த்துட்டு வேறு யாரும் நமக்கு தெரியாதுன்ற ஒரு எண்ணம். ஆனால் அவரை விட மித்த எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக ஒர்க் வைஸ்லையும் சரி, பர்சனலாகவும் சரி, ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, மறுபடியும் ஷூட்டுக்கு மார்னிங் நாங்கள் கிளம்பி போகும்போதும் சரி, எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்தது. என்ன கூப்பிடலையா? ஃபேமிலியாக இருந்ததுன்றது உண்மையான ஒரு விஷயம் அது.
அண்ட் கூட நடித்த எல்லா சக ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. எங்களுடைய டைரக்டர் ஆறுமுகம், அவரை பற்றி சொல்லணும்னா அவர் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் நடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக சிறந்த காமெடினாக வர்றதுக்கான எல்லா குவாலிட்டிஸுமே அவர்கிட்ட இருக்குன்றது உண்மை. ஏன்னா இவரோட டைமிங்ன்றது மட்டும் வேற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் டைமிங் மட்டும் பிரதர் இது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு ஒன்றும் இல்லை பிரதர் நான் எதுவுமே சொல்ல அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அவரோட காமெடி சென்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். அவருடைய க்ரியேட்டிவிட்டி நடித்த எங்களுக்கே அவ்வளோ சில படங்கள் நம்ம நடிக்கும் போதே தெரிஞ்சிடும் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் சில மொக்கலாம் பண்ணும்போது என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். பட் இந்த படத்தில் இருந்த ஒரு டைலாக்கும் அந்த டைலாகை இன்னும் விஜய் சேதுபதி அவர் வந்து இன்னும் நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள் இந்த இது வச்சு பாருங்கன்ட்டு இன்னும் அதில் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது முழுக்க வார்த்தைக்குன்னு இல்லை சூதுகவும் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ என்னோட உள் மனசுக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ அந்த ஒரு உண்மையான ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் முடிக்கும் போது இந்த படத்தோட ரிலீஸை நான் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா முழுக்க அவ்வளோ ஒரு ஃபன்னான ஒரு காமெடி படம். அண்டு விஜய் சேதுபதி அவர் கூட நான் முழு படமாக பண்ணுற 3வது படம் இது. அவருடைய நடிப்பு பிரகாரம் சொல்லனாக்கா சூதுகவுமை நான் பார்த்ததுக்கும் இந்த படத்தில் நான் பார்க்குறதுக்கும் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கார். ஒரு விஷயத்த ஒரு டைலாக் அவர் பேசும்போது அவ்வளோ எல்லா விஷயத்தையும் யோசித்து அதுக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இதை நம்ம இப்படி பேசலாமா அப்படின்ற வரைக்கும் அவ்வளோ மெச்சூர்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரி அவர் ரொம்ப வளர்ந்துருக்காருன்றதை பார்க்கும்போது தெரியுது. கூட நடித்த காயத்ரி அவங்க கூட இதனுடைய முதல் படம் புரியாத புதிருக்கு அப்புறம் இல்லை நான் காம்பினேஷன் ஒன்றே தான் இல்லை ஓகே சாரி. அதில் பெரிய டைலாக்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் இன்னும் வந்து தமிழ் சினிமா ஏன் இன்னும் பெரிய அளவில் கொண்டாடல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த படம் மூலமாக அந்த ஒரு இடம் கிடைக்கட்டும். அண்ட் கௌதம் கார்த்தி அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன். ரொம்ப ஃபன்னான இந்த படத்தில் அவர் என்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரோ அதுதான் ஆக்சுவலாக கௌதம் கார்த்தி பிரதர் கூட இன் அ குட் வே. ரொம்ப ஜாலியான ஒரு நிறைய சீனில் நானும் சேதனும் பேசும்போது கூட கண்ணை மூடி நீ கேட்டு பாரு அப்படியே கார்த்தி சார் பேசுகிற மாதிரியே இருக்கணும். அப்படியே கார்த்தி சாராகவே அப்பப்போ நிறைய இடங்களில் வந்து எங்கள் எதிர்க்க பேசிட்டு போயிருந்தார். ஸோ அவருக்கும் இந்த படம் ஒரு பெரிய அளவில் சந்தோஷமாக உங்களுடைய ஹிட் வரிசையில் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் பிரதர். கண்டிப்பாக இருக்கணும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும். அண்டு இந்த படத்தில் நான் பார்த்து பொறாமப்பட்ட ஒரு ஆள் வந்து டேனி. ஏன்னா பிரிச்சுட்டான் செம்ம சூப்பராக இருந்தது உன்னோட பர்ஃபார்மன்ஸ். அது வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சரவணன் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. கூட ராஜ் இன்னைக்கு அவர் வரல, அவருடைய டைலாக்ஸும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. நிஹாரிகா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழில் படம் பண்ணுறீங்க, பயப்படாதீங்க, வேற ஒன்றும் சொல்லலை. நாகபாபு இருக்காரு கொண்டுடுவார். ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த டீமுக்கு ஜஸ்டினோட என்னோட 3வது படம். ஸோ தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ முத்தமிழ் பிரதர், தேங்க்யூ பிரதர். வேறு யாராவது மிஸ் பண்ணிதுன்னா சாரி. நன்றி, தேங்க்ஸ் அலாட். இந்த படம் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சு தந்திருக்குன்னு நான் சொல்லலாம். எனக்குள்ளே ஒரு மியூசிக்கில் வந்து இப்படி பண்ணலாம். சேது சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இதை கால் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி ஒரு படம் நீ பண்ணு அப்படி சொன்னார். நான் எதுவுமே சொல்ல, ஏன்னா அவர் எனக்கு நல்லது பண்ணணும் ரொம்ப நான் விரும்புகிற ஒரு மனுஷன் அவர் ஒருத்தர். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆரம்பம் சார் வித்தியாசமான ஒரு அவுட்புட் இந்த மியூசிக் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்கிட்டருந்து வந்த ஒரு மியூசிக்லேருந்து இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்த விஜய் சேதுபதி சாருக்கும் ஆறுமுக சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஏன்னா ஒர்க் பண்ணுறப்ப மேலே எனக்கு ஒரு டெக்னீஷியன் சின்ன டவுட் இருந்தால் கூட எனக்கும் அந்த டவுட் பெருகி ஒர்க்கில் இருந்து விலகி போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு முழு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா டெக்னீஷியனாக இருக்க எங்கள் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். இந்த படத்தை வந்து அம்மே நாராயணா என்டர்டைன்மெண்ட், 7 Seas என்டர்டைன்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். அம்மே நாராயணா என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு கணேஷ் காளிமுத்து, ரமேஷ் காளிமுத்து அவங்க 2 பேரும் மலேசியாவிலேருந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்து மேலே எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதை மேலே எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு வந்து எந்த விதத்துலையுமே குறை இல்லாமல் நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி இந்த படம் வந்து விஜய் சேதுபதி, கௌதம் கார்த்திக், நிகாரிகா, காயத்ரி, ரமேஷ், ராஜ், டேனி, முத்துக்குமார், இந்த மாதிரி எல்லோரும் ஒரு கலகலப்பாக ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டு.
இந்த படத்தோட ஜானர்னு சொல்லணும்னா எல்லா ஜானருமே இருக்கும் இதுக்குள்ளே. இது வந்து ஆனால் பேக் போன் ஆஃப் த ஸ்டோரி வந்து ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி இருக்காரு, சொல்லவே வேணாம். அவர் மென்ஷன் பண்ணார் நாங்கள் ஃபஸ்ட்டு நாம் மீட் பண்ணது, ஆடிஷன் பண்ணது, அது எல்லாத்தையும். எனக்கு நான் வந்து அதே மாதிரி பழகுறதுல எந்த ஆச்சரியமுமே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த வளர்ச்சி வந்து ஒன்றுமே கிடையாது. பட் அவரோட வளர்ச்சி வந்து விஸ்வரூப வளர்ச்சி. நான் பார்த்ததுல இருந்து இப்போ வந்து எங்கேயோ போய் நிற்கிறார் அவர். அது பிரமிப்பாக இருக்குது அவரோட அவரோட மெச்சூரிட்டி லெவலும். ஸோ அது ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் அவரோட பழக்கம் வந்து அதே மாதிரியே, அது எந்த ஒரு இதுவும் குறையாமல், ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஹியூமனிட்டி வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எப்போவுமே இருக்குது. அதில் வந்து அது வந்து ரொம்ப, அது இன்னும் பிரமிப்பாக இருக்குது, அது இன்னும் பயங்கரமாக இருக்குது அந்த விஷயம். ஸோ நீங்கள் சூப்பர் ஹியூமன் பீயிங், ப்ளீஸ் அப்படியே இருங்க மக்களுக்கு நல்லது. இன்னொன்று வந்து அவரை பற்றி சொல்கிறோன்னா, நான் ஃபஸ்ட் மீட்டிங் இப்போ சொல்கிறேன், இப்போ பெரிய ஹீரோ, அவர் வந்து ஸ்பாட் இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறாரு, இங்கே வந்து எல்லாம் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் வந்து சின்ன ஆர்டிஸ்டாக இருக்கையில் ஆடிஷன்ஸ்க்கு வரையில் கூட ஸ்கிரிப்ட் பேப்பரை வாங்கி இம்ப்ரூவைசேஷன் தான் பண்ணார். அப்போவும் அந்த கேரக்டரை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணி எப்படி நடிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே அவரை தான் பண்ணார். ஸோ அது வந்து அவரோட ஹேபிட், அவரோட பழக்கம். இது வந்து ஹீரோ ஆனதுனால செய்கிற செயல் கிடையாது. அவர் வந்து அதை வந்து நல்லா மேம்படுத்துறதுக்காக அவர் வந்து அதை பண்ணுறாரு. அது வந்து நல்லாவும் வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலான்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறோன்னா, அதுக்கப்புறம் கௌதம் வந்து இந்த படத்தில் வந்து டெய்லர் மேட். கௌதம் தவிர இப்போ வந்துட்டு நம்ம கதை எழுதையில் வந்துட்டு இமேஜினேஷன்ஸ் வந்து யாருக்கு வேணாலும் போயிருக்கலாம், எங்கே வேணாலும் நடத்துக்கலாம். அப்புறம் கௌதம் நடித்ததுக்கப்புறம் இந்த படத்தோட கதையை வேறு யாரை வச்சு என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து அதை அப்படியே வந்துட்டு தத்ரூபமாக இருந்திருக்காரு. நான் இதை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காத ஒரு கேரக்டர் அந்த இதில். ஸோ அவர் வந்து இப்போ மேடையிலலாம் டீசெண்டாக அப்படிலாம் இருப்பார். அப்புறம் நார்மலாகவே அவர் வந்து ஜாலியாக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஸோ அவர் ஜாலியாகவே இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் கேரக்டரில் இருக்கார். சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இந்த வருஷத்தில் வந்து அந்த கேரக்டர் அது வந்து இப்போ விஜய் சேதுபதி வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால் வந்துட்டு சுமார் மூஞ்சி குமார் அப்படின்னு பேசப்பட்டது மாதிரி இந்த கேரக்டர் வந்து கௌதம்க்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பேசப்படும்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ கௌதம் ஓட காம்பினேஷன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிகாரிகா, காயத்ரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், டேனி தான். ஏன்னா முக்கால்வாசி நேரம் வந்து இந்த படத்தில் அதுதான் விஷயம். வந்து இந்த காம்பினேஷன் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த ஹீரோயின் காம்பினேஷனாக அந்த ஹீரோயின் காம்பினேஷனாக இல்லை, ராஜு ரமேஷும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கூட தான் நிறையா இருப்பாங்க. கௌதம் வந்து இவரோட டேனியோட தான் ட்ராவல் பண்ணுவார். ஸ்டோரி அந்த மாதிரி. இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நிகாரிகா, காயத்ரிலாம் வர்றாங்க நடுவில். ஸோ இப்படிப்பட்ட காதல் கதை இது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சரவணன் வந்து நாங்களாவது வந்து இந்த படத்தில் வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே பிஸியான ஆர்டிஸ்ட். லாஸ்ட் இயர் வந்து விஜய் சேதுபதி வந்து நிறைய படம் நடிச்சிருந்தாரு, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வந்து இன்னொரு விஷயம்னா, கௌதமும் நிறைய படம் நடிச்சிருக்காரு. 5 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ 2017 அதுக்கு நடுவில் தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்து முடித்தோம். ஸோ இந்த இதில் அந்த காம்பினேஷன் அப்போ எவ்வளோ டைட்டாக நாங்கள் வந்து ஷூட் பண்ணணும்னு பார்க்கணும். அப்போது ஸோ நாங்கள்லாம் ஈஸியாக வந்து 48 hours 24 hours ஈஸியாக ஷூட் 24 hours 2 days அப்படிலாம் ஈஸியாக ஷூட் பண்ணுவோம். அதில் வந்து ஆர்டிஸ்ட்க்கு டைம் கிடைக்கும், அதுக்கப்புறம் டேரக்டருக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஆனால் சரவணனுக்கு வந்து டைமே இருந்தது கிடையாது. ஸோ எல்லா நேரமே அவர் வந்துட்டு லைட் பண்ணுறது அந்த ஒர்க்கு, ஸோ அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த குவாலிட்டி எங்கேயுமே மிஸ் ஆகலை. அது வந்து சூப்பர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு வந்துட்டு கேமரா வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். ஸோ அடுத்து வந்து ஆர்ட் டைரக்டர் முத்து, அவர் இங்கே வரல, அவர் இருக்கிற இடமே தெரியாது. அவர் என்ன சொல்கிறது, அவர் செட்டு பேசும், அவர் பேச தேவையே கிடையாது, அவர் எங்கே இருக்கணும்னு தேவை கிடையாது. அவரோட ஆர்ட் ஒர்க் இந்த படத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லலைன்னா கூட அவரோட ஒர்க் பேசும். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல, நீங்கள் படத்தை பார்த்தோன்னா தெரியும். அதோட ஒர்க் அதோட பேச்சை பேசிடும், அதோட வேலையை செஞ்சிடும்.
அப்புறம் வந்து கோவிந்தோட எடிட்டிங் வந்து நீங்கள் இந்த சாங் இப்போ நாங்கள் ப்ளே பண்ணோம் அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே கன்வென்ஷனல் எடிட்டிங். இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் வந்து அவர் தான் எடிட் பண்ணார். ஸோ இது லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அது வந்து அந்த படத்துக்கு வந்து அந்த இது தேவைப்பட்டுச்சு. அப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் எடுக்கல, அதனால தான் அந்த படம் ஒர்க் ஆச்சு. ஸோ அதுக்கு லென்த் அந்த மாதிரி அவரால் எடிட் பண்ண முடியும். இந்த மாதிரி வேக்கி கட் அது எல்லாமே அவராலையும் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ வெரி சென்சிபிள் எடிட்டர். அவரோட கன்வென்ஷனல் வேலேருந்து எல்லாமே இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட இதுலேருந்து பிரேக் பண்ணி வெளியில் வந்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஸ்டீரியோ டைப் பண்ண விஷயத்துலேருந்து பிரேக் பண்ணி அவர் வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த படத்து மூலிமா எங்கள் எல்லாத்துக்குமே கிடச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கதை அப்படி அமைஞ்சிச்சு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லா ஸ்கோப் இருந்துச்சு, அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு இருந்துச்சு. அவர் வந்து அதை வந்து அழகாக பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா ஒரு வெஸ்டர்ன் டு ஆஃப்ரிக்கன் அந்த மாதிரியான ஒரு ஜேர்னி ஒரே இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான மியூசிக் நாலேஜ் வேணும். அவரோட மியூசிக் நாலேஜ் வந்து இட் இஸ் அமேசிங், சூப்பராக இருந்தது. எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு அந்த அனுபவத்தை வந்து என்னால் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ கார்த்திக் நேதா, முத்தமிழ் இவங்க 2 பேரோடையும் நாங்கள் லிரிக் எழுதினோம். ஸோ அதுவும் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த விஷயம் ஃபஸ்ட்டு நான் முத்தமிழில் சொல்லிடுறேன். முத்தமிழ் வந்து ஒன் லிரிக் ரைட்டர். நீங்கள் ஸ்டோரியோட எல்லாருமே நாங்கள் வந்து நான் ஜஸ்டின் லிரிக் ரைட்டர் 3 பேர் உட்காந்து தான் வேலை பண்ணுவோம். ஃபோனில் கம்யூனிகேட் பண்ண மாட்டோம், இன்டர்நெட்டில் வந்துட்டு பகிர்ந்துக்க மாட்டோம். 3 பேர் நேராக உட்காந்து தான் வேலை பார்க்குவோம். ஸோ முத்தமிழ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லிரிக் ரைட்டர். அந்த ஸ்டோரியோட ஒட்டி அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த வார்த்தையும் கரெக்டாக இருக்கணும், மீட்டரும் கரெக்டாக இருக்கணும், மியூசிக்கும் கரெக்டாக இருக்கணும், ஸ்டோரியும் கரெக்டாக அதுக்குள்ளே அந்த அர்த்தமாக வரணும் அப்படின்னு ஒர்க் பண்ணுறதில்ல. இப்போ இருக்கிற வெரி ஃபியூ லிரிக் ரைட்டர்ஸில் வந்து முத்தமிழ் ஒரு ஆள். கார்த்திக் நேதாவும் அதே மாதிரி தான். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஒரு அவன் தம்பி கார்த்திக் நேதா எனக்கு வந்து சொன்ன மாதிரி வந்து அவனோட ஒர்க்கு வந்து ரொம்ப கவனிக்கப்படணும். ஏன்னா வந்து இவங்கெல்லாம் கார்த்திக் நேதாலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழிக்கு தமிழுக்கு வந்து ஒரு பொக்கிஷம். அவன் வந்து கவனிக்கப்படணும். அவன் வந்து கவனிக்கப்பட்டு நாங்கள்லாம் நல்லா வச்சுக்குவோன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த. ஸோ கார்த்திக் நேதா வந்து சூப்பர் லிரிக் ரைட்டர். மற்றபடி என்னோடய டீம் யோகேஷ் லைன் ப்ரொடியூசர். யோகேஷ் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, நடக்கவும் முடியாது. ஏன்னா யோகேஷ் வந்து எனக்கு வந்து நாங்கள் வந்து டைரக்ஷனும் பார்க்கணும், ப்ரொடக்ஷனும் பார்க்கணும். ஸோ ஒரு சைடு வந்து டைரக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அது வந்து இது 2 வேறு எக்ஸ்ட்ரீம் அந்த விஷயத்த. ஸோ ஒரு சைடு வந்து நான் என்னோடய மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சு எனக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய பட்ஜெட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சூப்பராக பீஸ்ஃபுல்லாக வச்சுருந்தது வந்து யோகேஷ் தான். யோகேஷ் இல்லைன்னா இது வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஸோ பிக் தேங்க்ஸ் டு யோகேஷ். அண்ட் இதோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி வந்து சதீஷ் பார்க்குறாப்புல. சதீஷ் வந்து ஹீ இஸ் பிரில்லியன்ட், சூப்பராக பண்ணுறாரு. அவரோட ப்ரமோஷனை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அது ஒரு பெரிய டாஸ்க்கு. இப்போ நாங்கள் வந்து எப்படி படத்தை டைரக்ட் பண்ணி வந்தோமோ இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்கு. இதுக்கு வந்து இவங்கெல்லாம் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ சதீஷ் இஸ் பிரில்லியன்ட். அவன் இல்லாட்டி என்னால் வந்து இது எல்லாமே சாத்தியமே கிடையாது. இப்போ நடக்கிற ப்ரெஸ் மீட்டும் இதில் இருந்து. ஸோ ப்ரமோஷனல் டீம் D1 எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம். ஸோ இந்த படம் அதை வந்து கண்ணன், நரேஷ், செல்லவேல், அப்புறம் என்ன ராஜா, இவங்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இது 100% கான்ஃபிடென்ட்டு இந்த படத்தில். அந்த சக்ஸஸை வந்து என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுவேன், அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு பவர் இருக்கா இல்லையா, பவர் வச்சு தான் இங்கே மரியாதை. பவர் இருக்கா இல்லையா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்னவா இருக்கணும். அதுவும் போச்சுன்னா கொஞ்சம் சோர்ந்து போய்ட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்துடுவோம், நக்கின்னு தான் போகணும். அப்புறம் தயவு செஞ்சு பெரியவங்க நாளாக